Hi students, welcome to our channel. So 12th standard இந்த 2025-26 கான வீடியோஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாமான உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை மாதம் நடக்க போகுது இல்லையா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். எல்லா குரூப்ஸ்க்கும், நாட் ஒன்லி ஃபார் பயோமேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுப்போம் அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுப்போம். ஸோ நம்ம சேனலில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நம்ம என்ன செய்கிறோம்னா ஒவ்வொரு வருஷமும் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த 4 வருஷமாக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக், சில டிஸ்ட்ரிக்ஸில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நடக்கும். சரியா? இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் உங்களுக்கு தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்து வைப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் இதுக்கான போர்ஷனை தனியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு போர்ஷனை நெருக்கி வச்சுக்கிட்டே போகாதீங்க. இப்போ இந்த ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th ஃபிசிக்ஸில் இப்போ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் தரவு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு 3 லெசன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3 லெசனில் இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு திரும்ப 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 கேட்க போகிறாங்க. பல தடவை நான் சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றேன். ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம், சார் இந்த கொஷின் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் நான் படிக்காமல் போயிட்டேன் சார், பட் பார்த்தா அந்த கொஷின் தான் வந்துருந்துச்சு சார், ரொம்ப இதாக போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன செய்ய, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அடுத்தடுத்த இதுக்கு போகும்போது போர்ஷன்ஸ் உங்களுக்கு லேசாயிரும். நீங்கள் இதில் பாதி இதில் பாதி இதில் பாதின்னு வச்சுக்கிட்டே போனீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு போகும்போது நிறைய பாதி பாதியாக சேர்ந்து ஒரு முழு வடிவத்தில் உனக்கு நிற்கும். அப்போ ஒரு பெரிய போர்ஷனை நீ இன்கம்ப்ளீட்டாக வச்சுருப்ப. ஸோ அதுக்கு எப்போவுமே இடம் கொடுக்காதீங்க. அதுதான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது. ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ இந்த 12th ஃபிசிக்ஸில் இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்பாங்க. இந்த 3 லெசன்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இந்த 3 லெசன்லேருந்து என்ன கொஷின் வருதோ, நான் என்ன கொஷின் சொல்கிறேனோ அதே கொஷின்ஸ் தான் உனக்கு குவார்ட்டர்லிக்கு வரப்போகுது, அதே கொஷின்ஸ் தான் உனக்கு ஹாஃப் இயர்லிக்கு வரப்போகுது, அதே கொஷின்ஸ் தான் உனக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கும் வரப்போகுது. ஸோ தயவு செஞ்சு திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்கிறது, இதில் ஒரு கொஷின் கூட ஒமிட் பண்ணாத. ஒரு கொஷின் கூட ஒமிட் பண்ணாமல் படி. கண்டிப்பாக இதை தாண்டி வேறு கொஷின் உனக்கு வராது. கண்டிப்பாக உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எக்ஸாம் டைமில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணி எனக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க, நம்ம வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உனக்கு சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னால் கம்ப்ளீட் பண்ண உங்களுடைய சீனியர்ஸ் கிட்ட நீங்கள் சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். சரியா? இப்போ இந்த 3 லெசனில் 12th ஃபிசிக்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 5 மார்க் கொஷின்ஸ், டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். சரியா? இந்த ஒரு 3 லெசன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. 6 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லெசனில் ஒரு 6, செகண்ட் லெசனில் ஒரு 6, தேர்ட் லெசனில் ஒரு 6. இந்த ஒரு 18 கொஸ்டின்ஸை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் தரவு பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் நீ 2 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நல்லா ஞாபகம் வச்சு, ஃபஸ்ட்டு 3 லெசனில் நீங்கள் இந்த 18 5 மார்க் கொஸ்டின் தரவாக படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி திரும்ப திரும்ப இதே கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஃபியூச்சரில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் எதையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. சரியா? சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவேட்டரியல் லைன், ஈக்குவேட்டரியல் பிளேன். சரியா? தமிழில் அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோடு எல்லாமே உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் தரவாக படித்தாவே போதும். பப்ளிக்கில் 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், மின் இருமுனையால் ஏற்படும் மின்னழுத்தத்திற்கான கோவை. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர். நான் ஒவ்வொரு கொஸ்டினையும் ஷார்ட்டாக எழுதி போட்டிருக்கேன். சரியா? ஏன்னா ஃபுல் கொஸ்டின் எழுத முடியாது. எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். நீங்கள் புக் பேக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே லாங் ஆன்சர்ஸில் இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர், மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான கோவை அப்படின்னு முழுசா வரும். நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க. அப்புறம் சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட், மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பின் ஒன்றினால் ஏற்படும் அந்த இதுக்கான கோவை.
அப்புறம் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் இன் பேரலல். சரியா, தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின் தேக்கிகள் இணைக்கப்படும் போது ஏற்படும், அதுக்கான இதை கண்டுபிடிக்கும். அப்புறம் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர், இது ரொம்ப முக்கியமானது. சரியா, வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் முக்கியமானது. வான் டி கிராஃப் ஏற்றி. சரியா, இந்த 6 கொஸ்டின்ஸ் நீ தரவா படிங்க. படிச்சிட்டிங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து இந்த 6 கொஸ்டின்ஸ் தாண்டி உனக்கு வேறு கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை. நான் சொல்கிறது பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஃபஸ்ட்டு மிட்டம்லேருந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உனக்கு இந்த 6 5 மார்க் தான் ஃபஸ்ட் சாப்டர், நீ எண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் சாப்டரில் பாருங்கள், ஒரு 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தின் நுண் மாதிரி கொள்கை. செகண்ட் ஒன்று மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீரீஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க், மின் தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது ஏற்படுவதற்கான கோவை. அப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் வோல்ட் மீட்டர், வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி அகமின் தடை. அதே போல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர், மின்னழுத்த மானியை பயன்படுத்தி அகமின் தடை. இது 2 கொஸ்டின்ஸும் முக்கியமானது. அப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வீட்ஸ்டோன் சமண சுற்று. அப்புறம் 2 cells compared using பொட்டன்ஷியோமீட்டர், மின்னழுத்த மானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசையை கண்டுபிடிப்பது. சரியா, இந்த 7 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர் 2ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு சாப்டர் 2ல இருந்து கேட்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் சாப்டர் 3. இந்த சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு 7 5 மார்க் கொஸ்டின். சரியா, இந்த சாப்டர் 3லேருந்து இந்த 7 5 மார்க் கொஸ்டினை தாண்டி உங்களுக்கு கேட்க போகிறதே இல்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த 7 5 மார்க் கொஸ்டின் சாப்டர் 3. ஏன்னா இப்போலேருந்தே நீங்கள் படிங்க. 7 5 மார்க் 6 5 மார்க்குன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இருந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் நிறையா படிக்கலாம். இந்த டைமை யூஸ் பண்ணி நிறையா படிங்க. நிறையா படிக்க எந்த அளவுக்கு நம்ம நிறையா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கொஷின்ஸ் வந்து அதிகமாக அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட், மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தி. அப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் அ சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட், மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருள். அப்புறம் சைக்ளோட்ரான் கொஸ்டின், இதுவும் முக்கியமான கொஸ்டின். சரியா, சைக்ளோட்ரான் இயங்கும் முறை. அப்புறம் லாங் சாலனாய்ட், நீண்ட வரிச்சுருள். ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel current carrying conductors, மின்னோட்டம் பாயும் இரு இணை கடத்திகளுக்கான இது. சரியா, அப்புறம் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், மென் மற்றும் வன் ஃபெரோ காந்த பொருள்களின் பண்புகளை ஒப்பீடு பண்றது, கம்பேரிங். அப்புறம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவையை பெறுக. சரியா, இந்த 7 கொஸ்டின்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு 6 கொஸ்டின், செகண்ட் சாப்டரில் ஒரு 7 கொஸ்டின், தேர்ட் சாப்டரில் ஒரு 7 கொஸ்டின். 7 14 + 6 20 கொஸ்டின். இந்த 20 5 மார்க் கொஸ்டின்ஸை படிச்சிட்டோன்னா சேஃப். இப்போ வந்து லாஸ்ட் மினிட் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இன்னும் இதை விட கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம ரொம்ப கம்மியாக படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ டைம் நமக்கு நிறையா இருக்குது. அதனால் இந்த 20 5 மார்க் கொஸ்டினை படிச்சிட்டோன்னா பப்ளிக்லேயே நீ 2 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அந்த நம்பிக்கையோட படி, கண்டிப்பாக நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா, ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நம்ம வீடியோ தரோம். வேறு என்ன வீடியோஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.